மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஸோ மெட்ரோபி தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ ஐயா நிறைய பதிவுகள் பேசியிருக்காரு. இப்போ வருகிற இந்த வாரம் தேர்தல் திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேர்தல் திருவிழா சம்மந்தமாக நம்ம அரசியல் களம் எப்படி இருக்க போகுது, 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப மக்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கீங்க. ஸோ அந்த ஆவலான நேரம் இன்னைக்கு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மெட்ரோபி விநாயகம் கொரோனா குறைதலுக்கும் இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்றாரு பார்ப்போம். சார் உங்களுடைய பலனுக்காக மக்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே யார் எவ்வளோ சீட்டு வாங்க போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மெட்ரோபி நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக 4 கட்சிகள் அதில் 3 கட்சிகள் பலமாக இருக்குது. ஒரு கட்சி நடிகரோட கட்சி ரொம்ப பலத்தில் இருக்குது. இந்த பலத்தை தேடி வரக்கூடிய நிலைமையில் எல்லாமே வந்துன்னு இருக்காங்க. இருந்தாலும் என்னன்னா ஒவ்வொரு ஓட்டு எண்ணிக்கையிலும் ஒவ்வொரு வேளை பார்த்தீங்கன்னா 2000 3000 3000ன்னு இந்த விஜயோட வழி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியா ஒவ்வொரு இடத்துலையும் வந்துன்னு இருக்கும், ஒவ்வொரு சைட்லேயும் வந்துன்னு இருக்கும். அந்த வெற்றி அவருக்கு இருக்குது. இருந்தாலும் 112 சீட்டுகள் கூட்டோடு அமையக்கூடியது இந்த திமுகவுக்கு வழியாக இருக்குது. இதில் 143 சீட்டு வரைக்கும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்கான வழி வரலாம். இவங்களுக்கு 85 சீட்டு வழி எதிர்கட்சிகள். ஆனால் அந்த எதிர்கட்சியோட பலத்தில் இந்த கூட்டு அமைப்புகள், அதாவது விஜயோட இது வர்றதுனால அங்கங்கே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன பார்த்தீங்கன்னா இவரோட இது பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். இவரது தான் கொஞ்சம் 2வது இடத்துலையோ, சில இடத்துல 3வது இடத்துலையோ, சில இடத்துல முதல் இடத்துலையோ, அந்த மாதிரியா ஒரு சீட்டோட எண்ணிக்கைகள் இவருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு தனிப்பட்ட முறையில் 26 30, ஆனால் 26 குறைஞ்சதுன்னா 12 வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு 7 நாளில் மக்களோட வழி மாறினா முற்றிலும் மாறும். அதுக்கான வாய்ப்பு. ஆனால் இந்த கணிப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்கிறேன். ஒரு கூட்டு அமையும் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமா அந்த கூட்டோட வழியும் சேரும், அதுக்கு பலன் வரலாம். அப்படி இல்லைன்னா ஆளுங்கட்சியோட பலத்தை நிரூபிக்கக்கூடிய நிலைமைகள் வரும்ன்றதை சொல்கிறேன். சிட்டியில் ஆளுங்கட்சியோட பலம் இருக்கும். அதில் 3 சீட்டுகள் கொஞ்சம் பிரியக்கூடியதாக இருக்கும். திருச்சியில் பார்த்தீங்கன்னா முழுக்க மாறுபட்டு இருக்கும். அப்படியே கோயம்புத்தூரில் அப்படியே மாறுபடும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திமுகவோட விலகல் இப்போ அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருச்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் சிட்டியில் இன்னும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். எதிர்கட்சிகள் விஜயோடு சேர்ந்துருந்தால் வழி வந்திருக்கோம். அது ஒரு சில குழப்பத்தினால நிற்குது. இருந்தாலும் ஃப்யூச்சரில் எல்லாமே ஒன்றாகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆளுங்கட்சி இப்படியே போகிறது நல்லது. சில வார்த்தைகளோ இந்த பேச்சோ இந்த 16ஆம் தேதிக்குள்ளே விட்டுட்டாங்கன்னா டக்குன்னு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கூட்டோட வழி சேர்ந்து வந்தால் வந்திருக்க இல்லை. இப்போது இவங்க கட்சிகள் வலுவாக வருது, இவங்க கூட்டம் குறையுது, ஆளுங்கட்சியோட கூட்டம் குறையுது. சப்போஸ் எதுனா வெற்றியானால் கூட, எதிர்கட்சியில் வெற்றியானால் கூட சில பேர் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்சி முடிஞ்சு வெற்றியான அப்புறமா நிறைய பேர் மாறுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரதையும் பார்க்க போகிறோம். எதிர்கட்சிகள் பலம் இருந்தாலும் அடுத்த படியில் விஜய் வந்துடுறாரு. அதான் சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையுமே சில இடத்துல விழும், சில இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே 3000 4000 ஓட்டுகள் இவங்க முன்னோக்கி போகிறத பார்க்கலாம். மக்கள் முடிவு செஞ்சால் பெண்கள் ஓட்டம், இளைஞர்கள் ஓட்டம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதுலேயும் யங்ஸ்டராக இருக்கக்கூடிய பெண்கள் அது சொல்கிறேன் இருக்கு, நிறைய வரும், பார்ப்போம். அவர் வரணும், அவர் இது பண்ணணும் ஒரு ஆர்வம் இருக்குன்றது சொல்கிறேன். முதல்ல ஒரு வழியில் உட்காத்தோம், அதுக்கப்புறமா ஆட்சியை நடத்ததை பாருங்கள். இப்போ இல்லை, அப்படியே கற்றுப்பார். உட்கார சொல்ல எல்லா வழியும் தெரிஞ்சிடும். 180 எதிர்பார்ப்பு அவங்களுக்கு. அவ்வளோ பலமாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் 112 143 தான் அவங்களோட வழி இருக்குன்றது சொல்லலாம். அதுதான் இப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் வலுவடையில் ஒன்றும். அவங்களையும் ஓட்டு எண்ணிக்கை படிப்படியாக ஏறும். இப்போ சீமான் சாத்து கூட நல்ல ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் வரும். ஆனால் லீடிங் இந்த மாதிரியே வரப்போகுதுன்றதை சொல்கிறார். இன்னும் 10 நாள் ஒன்று இருக்குது. இன்னொரு
19ஆம் தேதி ஒன்று படிக்க போகிறோம். இப்போ இன்னைக்கு இருக்கிறத இன்னைக்கு என்ன நிகழ்வுகள் வருதோ மக்கள் மனசில் என்ன இருக்கோ அது வரும். சூப்பர் சார். இந்தந்த இடங்களில் வந்து வரும் 112லேருந்து 143 49 வரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சார் இப்போ தென் மாவட்டங்களில் 112 143 143 சார், தென் மாவட்டங்களில் அதிக ஓட்டு வந்து எந்த கட்சி வாங்கும் சார்? கொஞ்சம் வலுவாக தான் இருக்கார் அந்த பக்கம் வருவார். இப்போ சிட்டி அப்படின்னு போது கோட்டையை வந்து யார் பிடிக்க போகிறான்னு ஒரு பெரும் போட்டி. எல்லாமே இந்த டிஃப்ரென்ஸ் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லேயே வரும் பாருங்க. ஓகே சார், சிறப்பு சார். சார் இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு, 23ஆம் தேதி தேர்தல் வரப்போகுது சார். இப்போ நிறைய எல்லா கட்சிகளும் வந்து அங்கங்கே பிரச்சாரங்கள் நடந்துட்டுருக்கு. இப்போ விஜய்க்கு மட்டும் நிறைய முட்டுக்கட்டைகள் நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. அது வந்து உண்மையானதா? ஏன் அவர் தொடர்ந்து நடக்குது சார்? அந்த மாதிரி ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனை? குரு மாறல, குரு கிடையாது இதில் இருக்கார். கடைசி நேரத்தில் மாறுவார், வழி கிடைக்கும் சார். அதே மாதிரி மக்கள் பார்வையும் சில கருத்து வல்லுநர்கள் வந்து என்னென்னா, விஜய் வந்து புதுசாக வந்தவர், அவருக்கு இன்னும் தெரியாது, அரசியலுக்கு வந்து ஒரு குழந்தை போல் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து ஒரு எழுச்சி போல் வந்து பயங்கரமாக போகிறாங்க சார். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மக்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. மக்கள் எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க பாருங்கள். பெரிய எழுச்சி இருக்கும், நல்ல வழி வரும், எதிர் வழிக்கு வர்றதுக்கு வந்துடுவார் சார். அதே மாதிரி அரசியல் ரீதியாக நிறைய சட்ட போராட்டங்களும் அவர் வந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காரு சார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜனநாயகன் படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் வந்து கடைசியில் வந்து ஆன்லைனில் பைரசியாக வேறு வந்துருச்சு, லீக் ஆகிடுச்சு. அந்த பின்னணியில் இருக்கவங்க ஏதாவது மாற்றத்துக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? அதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு படம் ரிலீஸ் ஆக சொல்ல தெரியும். திருவிழா போல் இருக்கு, திருவிழா போல். சூப்பர் சார், சிறப்பு சார். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக எல்லாம் ஆவலாக காத்துனாங்க, நிறைய சிறப்பான பதில்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்த தடவை யாராலும் கணிக்க முடியாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் இன்னும் 10ஆம் தேதி, இன்னும் ஒரு 19ஆம் தேதி பாருங்கள், முழு இதோட கொடுத்தோம். கண்டிப்பாக சார், நிறைய சூட்சமங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ரீடிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் சார். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிம் நேயர்களும் கொரோனா குடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய சொல்லுவார். வணக்கம்.